கரண்ட் இல்லை அப்படின்றத ஆங்கிலத்தில் எப்படி சொல்லலாம்? வெவ்வேறு விதங்களில் சொல்லலாம். There is no electricity. There is a power outage right now அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா power is out அப்படின்னு சொல்லலாம். Power went off அப்படின்னு சொல்லலாம். கரண்ட் விட்டு விட்டு வருது போகுது, விட்டு விட்டு வருது போகுது அப்படின்னு சொல்லுவோம். அதை எப்படி ஆங்கிலத்தில் சொல்றது? பவர் கோஸ் ஆன் அண்ட் ஆஃப் இன்டர்மிட்டன்ட்லி. மறுபடியும் கரண்ட் வந்துருச்சு அப்படின்னா பவர் இஸ் பேக் ஆன், பவர் இஸ் பேக் ஆன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது மின் கம்பிகள் காத்தடிக்கிறதுனாலயோ அல்லது மழை பயங்கரமா பெய்யறதுனாலயோ விழுந்துட்ட உடனே என்ன ஆயிரும் அப்படின்னா, அன்று கிட்டத்தட்ட ஒரு 7 மணி நேரம் கரண்டே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த மின் கம்பிகள் எல்லாம் அறுந்து விழுந்த உடனே இந்த 7 மணி நேரமா நாங்கள் ரொம்ப அவதிப்பட்டோம், நாங்கள் கரண்ட் இல்லாமல் இருந்தோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது ஆங்கிலத்தில் எப்படி சொல்றது? பவர் லைன்ஸ் were blown down and we had a blackout of several hours. ஸோ இந்த பிளாக் அவுட் அப்படின்றது தான் இருட்டு, அதாவது கரண்ட் இல்லாமல் இருட்டிலே இருக்கிறது. அந்த ப்ளோன் டவுன் சொன்னோம் இல்லையா, அது கம்பிகள் அருந்து கீழே விழுறது, காத்துல அடிச்சு விழுறது, மழை பயங்கரமா பெஞ்சுன்னா அருந்து விழுந்துரும். அந்த மாதிரி நம்ம சொல்லக்கூடிய நேரத்துல பயன்படுத்தலாம். கனத்த மழையில நாங்க இருட்டிலே அந்த இரவு முழுவதும் தூங்கவே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை எப்படி ஆங்கிலத்துல சொல்றது? Heavy rain blacked out my area last night, so we didn't sleep properly. இல்லைனா we didn't sleep the whole night அப்படின்னு சொல்லலாம். எலக்ட்ரிசிட்டி இல்லாத இடத்துல வண்டியை ஓட்டிட்டு போகாதமா, ஆபத்து அப்படின்னு நம்ம சொல்றோம். அது எப்படி சொல்றது? டோன்ட் ரைட் யுவர் ஸ்கூட்டி இன் பிளாக் அவுட் ஏரியாஸ், இட் இஸ் டூ டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் இதே மாதிரி நீங்க நிறைய எலக்ட்ரிசிட்டியை பத்தி பவர் கட் ஆகுது, ஆஃப் ஆகுது அப்படின்னு சொல்லாம இந்த மாதிரி வித்தியாசமான கோணங்கள்ல நீங்க பயன்படுத்தி பாருங்க. நம்முடைய கிளாஸ் பாசிபிள் இங்கிலீஷ் கோர்ஸ்ல சேரணும் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க.